இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன மர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான கன்னட படம் பார்க்க போறோம். இப்படி ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல நம்ம இது வரைக்கும் படம் போட்டதே கிடையாது. இதான் முதல் முறை. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய தாத்தாவுடைய பழைய ரேடியோவை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றாரு. எப்படியாச்சும் சீக்கிரட்டா அதை சரி பண்ணி தாத்தாக்கு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரேடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் தாக்கி ஒரு டைம் மிஷின் மாதிரி டைம் போன் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. அந்த டைம் போன் மூலமா 1996ல இருக்க ஒரு பொண்ணு கூட நம்ம ஹீரோ கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோடைய வாழ்க்கையிலயும் சரி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலயும் சரி நினைச்சு கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 2007 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடியோலாம் ரிப்பேர் பண்ற ஒரு கடையை காமிக்கிறாங்க. அந்த கடைக்காரு ஒரு ரேடியோவை ரிப்பேர் பண்ண ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமா வச்சிடுறாரு. அடுத்து மர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடைக்கு வந்து அந்த ரேடியோவை சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்பா மர்ஃபி அந்த ரேடியோ ரொம்ப பழசாயிடுச்சு போல, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு மட்டும் டைம் டிராவல் பண்ண முடிஞ்சா நான் வந்துட்டு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு அந்த ரேடியோ ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிட்டு வந்துடுவேன், அது கூட ஈஸி போல இந்த ரேடியோவை ரெடி பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னன்னா சொல்றீங்க இந்த டைம் டிராவல்லாம் பாசிபிளா? நான் வந்துட்டு டிவில அப்புறம் சில கதைகள்ல மட்டும்தான் டைம் டிராவலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, டைம் இஸ் இல்யூஷன், டைமை வந்துட்டு நம்மளால மாற்றவும் முடியாது, டைமை முன்னோக்கியும் பின்னோக்கியும் போகவே முடியாது, இருக்கிற டைமை அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இடி இடிக்குது, ஒரு மின்னல் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த ரேடியோ ஆன் ஆகுது. என்னன்னா ரெடி பண்ணவே முடியலன்னு சொன்னீங்க, ரேடியோ ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம மர்ஃபி வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் சேனல்லாம் மாத்தி வைக்க ட்ரை பண்றாரு. வெறும் குறகுறன் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. கடைக்காருக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி ஆன் ஆச்சு, கண்டிப்பா இது ஆன் ஆக பாசிபிளே கிடையாது, எப்படி ஆன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நீ வேணா இந்த ரேடியோவை என்கிட்டயே கொடுத்துட்டு போ, இது எப்படி ஆன் ஆச்சுன்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு என்னுடைய அப்பாவுக்கு பர்த்டே, அவர்கிட்ட இந்த ரேடியோவை கொண்டு போயிட்டு காமிக்கிறேன், ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பார்த்து கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கொண்டு வரேன், நீங்க எப்படி ஆன் ஆச்சு, ஏன் இந்த குறகுற சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவை வாங்கிட்டு மர்ஃபி அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ கார்ல போயிட்டே இருக்கும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பையனும் அப்பாவும் தனியா இருப்பாங்க, நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் பண்ற அந்த பூத்துக்கு போயிட்டு அப்பாக்கு கால் பண்றாரு. அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், ஆனா வர கொஞ்சம் டைம் ஆகும், நான் வர வரைக்கும் பையனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்பயுமே உனக்கு இதே வேலையா போச்சு, சும்மா சும்மா அவனை என்கிட்ட தனியா விட்டு போயிட்ட, அவன் ஏற்கனவே அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு பிரிட்ஜ் கிட்ட போகும்போது டயரு பஞ்சர் ஆகுது. சே கருமோ, இதுவரை பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்னி அந்த டூல்ஸ் எல்லாம் தூக்கி கீழே உரமா போட்டு டயரை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனியால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த டைம்ல அந்த பக்கம் ஒரு வண்டி வர விஷயத்தை பார்த்துட்டு நம்ம லிஃப்ட் கேட்கலாம் இல்ல உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை போடலான்னு போறாரு. அப்போ இவர் எடுத்து வச்சு இந்த டூல்ஸ் தடுக்கி விட்டு கீழே விழுகிறாரு. அங்க வேகமா வந்த வண்டி இவருக்கு மேல ஏறி மனுஷன் ஸ்பாட் அவுட் அங்கேயே இறந்து போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2024 நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மர்ஃபியோடைய பையன் தான் நம்ம ஹீரோ, பேரு டேவிட். இப்ப இந்த வீட்டுல நம்ம ஹீரோவுடைய தாத்தா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா அப்பா இருந்த காலத்திலேயே அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ டெய்லி அப்பாவை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பா கூட பீச்சுக்கு போனது, விளையாடினது, ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயங்களும் ஹீரோக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவுடைய தாத்தாவை காமிக்கிறாங்க. இவர் இன்னமும் அந்த பழங்காலத்து ரேடியோவை ரிப்பேர் பண்ண முடியாம சும்மா ஷோ கேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த ரேடியோவை எப்படியாச்சும் ரிப்பேர் பண்ணி தாத்தா கிட்ட கொடுக்கணும். அப்பா சரி பண்ண பார்த்தாரு, அவராலேயே முடியாம இறந்து போயிட்டாரு. அட்லீஸ்ட் அப்பாவுடைய ஆசையை நம்மளாச்சும் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட, தாத்தா இந்த ரேடியோவை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன், அப்பாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இந்த ரேடியோவை சரி பண்ணும் அப்படின்னா நீ படிச்சிருக்கணும், இதை சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒன்னும் கிடையாது, இந்த ரேடியோ மேல ஒரு காதல் வேணும், அந்த காதல் உங்ககிட்ட கிடையாது, நானே பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சரி பண்ணி தர தேவையில்ல, இந்த ரேடியோ மேல கையை வச்ச அவனை கையை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஹீரோ கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ காலேஜ் போறாரு. காலேஜ் போற வழியில அந்த பிரிட்ஜ் கிட்ட மர்ஃபி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த பிரிட்ஜை பார்க்க இவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநியாயமா அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு
சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டு கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான விஷயம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. அப்படி என்னடா முக்கியமான விஷயம், ஒழுங்கா சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது மச்சான் உனக்கு நான் மிகப்பெரிய உதவி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு புக்லெட் மாதிரி கொடுக்குறான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ உன் தாத்தாவுடைய அந்த ரேடியோவை சரி பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க இல்லையா, அந்த ரேடியோடைய மேனுவல் மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி இதை மட்டும் நீ படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அந்த ரேடியோவை அக்குவேர் ஆணிவேரா கழட்டி திரும்பி பக்காவா அசம்பிள் பண்ண முடியும். ஒரு சின்ன குழந்தை பொம்மையை ஒட்ட வைக்கிற மாதிரி ஈஸியாவே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, வாடா என் செல்லக்குட்டி இதை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா எங்க தாத்தா வந்துட்டு ரேடியோவை டச் கூட பண்ண விட மாட்டாரு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஓபன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் மரமண்ட உன் தாத்தாவுடைய ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் உனக்கு தெரியாதா, வீட்டுக்கு பக்கத்துல தான்டா குடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீயே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காலையில எந்திரிப்பாரு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு கிளம்பி அந்த டீ கடைக்கு போனாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அங்கேயே சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பாரு. லஞ்சுக்கு கூட வீட்டுக்கு வர மாட்டாரு, 4 மணிக்கு மேல தான் வீட்டு பக்கமே வருவாரு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு டைம் இருக்கு இது உனக்கு போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சூப்பர் தான் மச்சான், அந்த டைம்ல பண்ணிடலாம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி என் தாத்தா வந்துட்டாரு அப்படின்னா கூட உன் வீட்டு வாசல்ல என் பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன். நான் உன் வீட்டுல இருக்கேன்னு நினைச்சிட்டு தாத்தா உன் வீட்டுக்கு வருவாரு, நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு, தாத்தா வராரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டு ஃப்ரெண்டோடைய வீட்டு வாசல்ல வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த ரேடியோவை கொண்டு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல தாத்தாவை காமிக்கிறாங்க. தாத்தா டீ கடையில உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது லைட்டா மழை வர மாதிரி இருக்கு, மழை பெய்யும் போல, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே தாத்தா இங்க இருந்து கிளம்புறாரு. தாத்தா வந்தா பார்த்து சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட வீட்டு வாசல்லயே உட்கார்றா அப்படின்னு சொன்னா அவன் உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அட பாவி, அவ்வளவுதான் ஹீரோ மாட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தாத்தா வந்துட்டே இருக்கும்போது அந்த பைக்கை பாக்குறாரு. பைக்கை பார்த்துட்டு பேரன் இவன் வீட்டுல தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அது நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜெசி தான் வந்திருக்காங்க. ஏமா என்னமா இந்த டைம்ல நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் நான் வரக்கூடாதா, வீட்டுல தாத்தா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல தாத்தாலாம் கிடையாது, நான் வந்துட்டு ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், தாத்தாவுடைய ரேடியோவை சரி பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, நம்ம வந்துட்டு அந்த ரேடியோவை வெளியே தூக்கிட்டு போயிட்டு சரி பண்ண ட்ரை பண்ணோம், இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே ஓடி போயிட்டு அந்த ரேடியோவை உள்ளுக்குள்ள தூக்கிட்டு வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோயினை வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் தாத்தாவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. போனவரு அங்க பேரனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஃப்ரெண்டுக்காரன் எவ்வளோ தடுக்குறான், ஆனா தடுக்க முடியாம தாத்தா அங்கிருந்து கிளம்ப, அப்போ கரெக்டா ஜெசி வெளியே வராங்க அப்படின்ற விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு ரேடியோ விஷயத்த மறைக்க லவ் மேட்டர் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா அங்க பாருங்க உங்க பேரன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது தாத்தா கோவமா வீட்டுக்கு போறாரு. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு சம்திங் ராங், இங்க என்னமோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேடியோவை பாக்குறாரு. ரேடியோ லைட்டா நகர்ந்திருக்கு, அதை சரி பண்ணிட்டு ரேடியோவை பத்தி கேட்காம அந்த பொண்ணை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. யார் அந்த பொண்ணு, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு ஃப்ரெண்டு சும்மா வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க பார்த்தாலும், இங்க பாரா எனக்கு எல்லாமே தெரியும், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உன்னை பத்தி யோசிக்காத, நீ வந்துட்டு அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாரு, இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வந்தா அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் மானக்கேடாகும், வீட்டுல வந்துட்டு பயங்கர பிரஷர்ல யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்பயும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. தாத்தா ஹீரோ சொல்ற விஷயத்தெல்லாம் காதுல வாங்காம, இங்க பாரு நான் நாளைக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட நேரடியா பேச போறேன், அது மட்டும் இல்லாம வீட்டுடைய ஸ்பேர் கீ நீ வச்சிருக்க இல்லையா, அந்த கீயை என் கையில கொடு, நானே உன்னை காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன், நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கோவப்பட்டாரு. தாத்தா இங்க பாருங்க, நீங்க வெறும் தாத்தா மட்டும்தான், என்னுடைய அப்பா கிடையாது, அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த தாத்தாவுடைய மனசே உடைஞ்சு போச்சு. சின்ன வயசுல நான் உன்னை எப்படி தூக்கி வளர்த்தேன், எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டேன், அநியாயமா இப்படி சொல்லிட்டு போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு மீட் பண்ணி புலம்பிட்டு இருக்காரு. நான் தாத்தாவை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இந்த விஷயம்லாம் தாத்தாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கு ஜெசி, இங்க பாருடா நீ தாத்தாவுடைய ரேடியோவை சரி பண்ண ட்ரை பண்ண, இந்த விஷயத்தை பத்தி தாத்தாவுக்கு தெரியக்கூடாது, தாத்தா கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னா இந்த விஷயத்த தாத்தா தெரிஞ்சுக்கிட்டாரு, பரவாயில்ல இது எல்லாமே தாத்தாக்காக தானே, நீ என்ன பண்ணு, எப்படியாச்சும் தாத்தாக்கே தெரியாம அந்த ரேடியோவை சரி பண்ணி கொடு, ரேடியோவை பார்த்தோன்னே தாத்தா சந்தோஷமாயிடுவாரு, எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் போது, ஆமால அதுவும் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டாவே வீட்டுக்கு போறாரு. தாத்தா நம்ம ஹீரோ வர வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா பேசிக்காம கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டாரு. ஹீரோ ரூமுக்கு போயிட்டாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. சமயம் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது
பயங்கரமா இடி இடிச்சு மின்னல் வெட்டுது. அதுல ஒரு மின்னல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டை தாக்குது. முக்கியமா அந்த ரேடியோல என்னமோ ஒரு மாற்றம் நடக்குது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. தாத்தா கிளம்பி அந்த டீ கடைக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. சரி ஓகே, நம்ம இந்த ரேடியோவை சரி பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நனைஞ்சு போன பார்ட்ஸ் எல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா சரி பண்றாரு. மூடிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்க்க உள்ளுக்குள்ள வந்து புகையா வந்துகிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா திடீர்னு குறக்குறன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம சரி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படும் போது அதுல இருந்து பாட்டோ இல்ல எந்த சேனலோ கேட்காம ஏதோ சில சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு பொண்ணு யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்கா. இது என்ன போன் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹலோ யாரு, அந்த பக்கம் யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என் பேரு டேவிட், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜனனி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நல்லா சிக்னல் கிடைக்குது, போன் மாதிரி இந்த ரேடியோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இந்த ஊர்ல இருக்கேன், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் அதே ஊர்ல தான் இருக்காங்க. சோ அதனால தான் ரேடியோ வந்துட்டு போன் மாதிரி ஆக்ட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜனனி படிக்கிறது, அதுக்கப்புறம் எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும்போது அதே காலேஜ்ல இப்ப நம்ம ஹீரோ 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு 1st இயர் படிக்கிறா. ஏமா நான் உனக்கு சீனியர்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு கடுப்பாயிட்டா. என்னப்பா முதல்ல வந்துட்டு பேர் கேட்ட, அப்புறம் ஊர் கேட்ட, அப்புறம் அட்ரஸ் கேட்ட, இப்போ நம்பர் கேட்டு அடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏங்க நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம ஒரு வித்தியாசமான முறையில கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோமே, நேர்ல மீட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க நம்பர் கேட்டேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா, நேர்ல மீட் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு போன் நம்பரு, நம்ம வந்துட்டு காலேஜ்லயே மீட் பண்ணலாம். காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜுக்கு வெளியே உங்களுக்காக நான் அந்த சிட் அவுட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கனெக்ஷன் கட் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காலேஜ்ல காமிக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஜெசி வராங்க. டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல நான் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜனனி அப்படின்னு சொல்லும் போது அவங்க கோச்சுக்கிறாங்க. அட பாவி, நான் உனக்கு இருக்கும் போது வேற ஒரு பொண்ணை பாக்குறியா, எனக்கு என்ன குறை, நான் நல்லா இல்லையா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோச்சிட்டு அங்கிருந்து சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே நம்ம ஜனனியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்த மாதிரியே தெரியல. கோமா வீட்டுக்கு போயிட்டு அந்த ரேடியோவை ஆன் பண்ணி அந்த பொண்ணு கூட கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுமே பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க. உனக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னும் போது நானும் தான், ஆனா நீ மீட் பண்ண வரவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆமா நீ கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி திட்டிக்கும் போது ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, அந்த பொண்ணுக்கும் ஒண்ணுமே புரியல. சரி ஓகே நீ நேர்ல வர தேவையில்ல, மொபைல் நம்பரும் கொடுக்க தேவையில்ல, இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு, நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது இன்ஸ்டாகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே வாட்ஸ்அப் நம்பர் கொடு, வாட்ஸ்அப்ல உன்னை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது டே என்னடா சொல்ற, இன்ஸ்டாகிராம்னு சொல்ற, வாட்ஸ்அப்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு நம்பர் வேணும் அப்படின்னா காலேஜ்ல நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன், வார்டன் நம்பர் தான் இருக்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது வார்டன் நம்பரா, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா, என்னமா நீ 90sல வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்க, நீ என்ன 10-20 வருஷம் கோமால இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது கோமாவா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா நீ அந்த மாதிரி தான் பேசுற, அதனால தான் சொல்றேன் நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே வளவலன்னு பேச எனக்கு டைம் இல்ல, மேட்ச் வரப்போது நான் போயிட்டு மேட்சை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் இந்தியாக்கும் மேட்ச் நடக்க போகுது, அந்த மேட்சை நான் போயிட்டு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் மேட்ச், அதை பார்க்க போறியா, என்ன மேட்ச் நடந்து முடிஞ்சத அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லப்பா லைவ் மேட்ச் பார்க்க போறேன், இன்னைக்கு 13 மார்ச் 1996 லைவ் மேட்ச் தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. நம்ம ஹீரோ 2024 இருந்துட்டு இருக்காரு, அந்த பொண்ணு 1996 இருக்கா. இந்த ரேடியோல இடி இடிக்கும் போது மின்னல் தாக்குச்சு பாத்தீங்களா, அது மூலமா என்னமோ ஒரு விஷயம் நடந்து பாஸ்ட் கூட இந்த ரேடியோ ரெண்டு பேரையும் கனெக்ஷன்ல வச்சிருக்கு போல. இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு சுத்தமாவே நம்ப மாட்டா. நீ விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லேப்டாப் எடுத்து அன்னைக்கு நடந்த மேட்ச்ல என்ன விஷயமாச்சோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீ வேணா பாரு, கடைசியா ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. மேட்ச் நடக்கும்போது பயங்கரமா கலவரம் ஏற்பட்டு ரன் ரேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்கா வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல போறாங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி போயிட்டு மேட்சை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேட்சை போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன விஷயம் சொன்னாரோ அதே விஷயம் பக்காவா நடக்குது. இவங்களுக்கு ஒன்னும் புரியல.
முடியல. நேரா வந்து மறுபடியும் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னமா நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனா என்னால இன்னமும் இந்த விஷயத்த நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, என்னாலையும் தான். ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு விஷயம் உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. நம்ம ஏதோ ஒரு பொறுப்புக்காக தான் நம்மளால அந்த ஆண்டவன் வந்துட்டு ஏதோ நடத்தி வைக்க பாக்குறான் போல. அதனால தான் நம்ம கனெக்ஷன்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்றாங்க. சரி ஓகே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ரேடியோ இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்லாம் தெரியல. ஒர்க் ஆகிற வரைக்கும் நீயும் பேசு, நானும் பேசுறேன். நீ போயிட்டு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணு, நான் போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உனக்கு இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, பெருசா நான் யார் கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, என்னமா சொல்ற, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாதா? சரி ஓகே பரவாயில்ல, நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இல்லையா, இதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். காலையில 11 மணிக்கு தான் என்னுடைய தாத்தா வந்துட்டு வெளியே போவாரு, 4 மணிக்கு திரும்பி வந்துருவாரு, அது வரைக்கும் மட்டும்தான் என்னால பேச முடியும், இந்த டைம்ல வந்துட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய லவ் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ஹீரோ கிட்ட கேட்கும்போது, நம்ம ஹீரோவுடைய காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை நமக்கு அப்படியே ஒரு பாட்டா காமிக்கிறாங்க. சரி ஓகே, உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு பெரிய காதல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா ஜோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸரை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்மா, ப்ரொஃபஸருக்கு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க ப்ரப்போஸ் பண்றது, எனக்கு வந்துட்டு அவரை பிடிக்கும், அவரை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவேன், ஆனா அவர்கிட்ட எனக்கு பேசவே ரொம்ப பயமா இருக்கு, ஏன் ஒரு குவெஸ்டினை கூட நான் போயிட்டு கேட்க மாட்டேன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ கவலைப்படாத, எனக்கு வந்துட்டு உன்னுடைய காலத்துல என்ன எக்ஸாம் வச்சாங்களோ அதனுடைய பேப்பர்லாம் எனக்கு கிடைக்கும், நான் கொண்டு கொடுத்து உன்னை ஈஸியா பாஸ் பண்ண வைக்கிறேன், நீ கொஞ்சம் பெருசா தெரிஞ்ச அப்படின்னா அவரே வந்து உங்ககிட்ட பேசுவாரு, அப்படியே நீங்க பேசி உங்க லவ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஜனனிக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இதே டைம்ல திடீர்னு பார்த்தா தாத்தா வருவாரா, எல்லாரும் பயந்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் ரேடியோக்கு மேல கை வச்சுட்டு நிக்கும் போது, டேய் அந்த ரேடியோ மேல கை வைக்காத, நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறாரு. ரேடியோ மேல மத்தவங்க கை வச்சா கூட தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் நம்ம ஹீரோவும் அந்த ஜனனியும் பேசிட்டு இருக்காங்க, இந்த ரேடியோ யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம தாத்தாக்கு தெரியவே இல்லை, நம்ம ஹீரோ சொல்லவும் இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது நடுவுல ஒரு 4-5 நாளா ஜனனியை ஆளை காணும். நம்ம ஹீரோ டெய்லி கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அந்த பொண்ணு பேசவே மாட்டா, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் அந்த பொண்ணை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு வழியா 4-5 நாள் கழிச்சு அந்த பொண்ணு கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்ச உடனே செமையா கத்துறாரு, 4-5 நாள் எங்க போன அப்படின்னே தெரியல, எங்கேயாச்சும் போற அப்படின்னா சொல்லிட்டு போக மாட்டியா, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வந்துட்டு உனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாத ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன நிலைமைன்னு கேட்க, திடீர்னு பார்த்தா ஜோ வந்துட்டு இந்த காலேஜை விட்டு வேற காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. போகும்போது எல்லாரும் போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நல்லா பேசினாங்க, அவரு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணாரு. ஆனா எனக்கு அவர்கிட்ட போயிட்டு பேச கூட தைரியமே கிடையாது, அவரை பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமா நின்றுகிட்டே இருந்தேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பினாரு. கிளம்பும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு பயங்கரமா காயம் பட்டுச்சு, அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரை பார்த்துக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் 4-5 நாளா போயிட்டு பார்த்துக்கிட்டேன், அவருக்கு நல்ல உதவியா இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, சரிமா நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா அவனுடைய ஜோக்கு ஒண்ணுமே ஆகாது, அவரு சரியாயி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஜோக்கு கொடுக்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாங்களாம். அந்த லெட்டரை பத்தி சொல்லும் போது, சரி ஓகே எனக்கு படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இல்ல முடியாது, இது கொஞ்சம் பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. அட என்னப்பா பர்சனல், நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கேன், அதை படிச்சு காமிச்சு மட்டும் என்ன விஷயம் ஆக போகுது, ப்ளீஸ் படிச்சு காமி அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை படிக்க படிக்க நம்ம ஹீரோக்கு என்னமோ தோண ஆரம்பிக்குது, இந்த கவிதையை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு லெட்டர் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கும், நம்ம ஹீரோடைய அப்பா தான் ஃப்ரேம் பண்ணிருப்பாரு, அதை கொண்டு வந்து அந்த பக்கம் அந்த பொண்ணு படிக்க படிக்க இந்த பக்கம் ஹீரோவும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இங்க எழுதின விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஜோன்னு சொல்றியே, அந்த ஜோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜோ ரிச்சர்ட் மர்ஃபி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிச்சர்ட் மர்ஃபி வேற யாரும் கிடையாது, என் அப்பா தான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தாரத்தாரையா ஊத்த ஆரம்பிக்குது. அப்படின்னா நீ வேற யாரும் கிடையாது, என்னுடைய பையனா, மத்த யாருக்கிட்டையும் நான் பெருசா பேச கூட மாட்டேன், பெருசா யாருக்கூடயும் பழக கூட மாட்டேன், உன் கூட இவ்வளவு நல்லா பேசுறேன், என்னை பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன், அப்படின்னா நீ தான் என் பையனான்னு கேட்டு அழுக இவரும் கண்ணெல்லாம் கலங்குறாரு, பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க எங்க அம்மா பேரு ஜனனியே கிடையாது, பேரு ரேச்சல், என்னுடைய அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் கூட சந்தோஷம்
சந்தோஷமா வாழவே இல்ல. கல்யாணம் பண்ண கொஞ்சம் வருஷத்துலயே பயங்கரமா சண்டை போட்டு பெருசா செட் ஆகாம அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அப்பாவும் 2007லயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்ப நான் தாத்தா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்னமும் தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லவ் பண்ண ஜோ இறந்து போயிடுவாரா, ஃபியூச்சர்ல இறந்து போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பேசாம அங்கிருந்து போயிடுறாரு. போயிட்டு ஜெஸியை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லும் போது, இங்க பாரு, உன்னுடைய அப்பாவும் சரி அந்த ஜனனியும் சரி 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிக்கவே கிடையாது. நீ என்ன பண்ணு, உங்க அப்பாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோ. உங்க அப்பா வந்துட்டு அந்த காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு அப்பாவுடைய பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க வந்த தாத்தா, நீ எதுக்கு இந்த ரூமுக்கு வர, இந்த ரூமுக்கு எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த ரூமையும் லாக் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. அந்த ரூம்குள்ள தான் அப்பாவுடைய எல்லா திங்ஸும் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பார்த்தா அப்பாவை பத்தி நம்ம இன்னமும் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாரு. அந்த ரூமை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு, படிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க நிறைய திங்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜனனிய நம்ம ஹீரோடைய அப்பா எவ்வளவு லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. நிறைய லெட்டரு, நிறைய காதல் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜனனியை பத்தியே இருக்கு. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோவுடைய தாத்தா வராரு. வந்தவரு, ஆக்சுவலா எனக்கு இந்த லவ் மேட்டரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இந்த விஷயத்தை பத்தி என் பையன் முன்னாடியே சொல்லியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஜனனிக்கும் உன்னுடைய அப்பாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். என் பையனும் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அழுகிறாரு, தாத்தாவும் செமையா அழுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. நேரா போயிட்டு ஜனனிய கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க சம சோகமா இருக்காங்க. இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த கேளு. இப்போ நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா எங்க அப்பா சாக மாட்டாரு. எங்க அப்பாவை உங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க போவாதனால தான் அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் சீக்கிரமா போயிருந்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஆக்சிடென்டே ஆயிருக்காது. அதே போல இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்பா கிட்ட போயிட்டு பேசுங்க, அப்பாக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. அப்பாக்கு உங்களை கண்டிப்பா பிடிக்கும். நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பா பிரசன்ட்ல உயிரோட இருப்பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி, இந்த விஷயத்த ஏன்டா லேட்டா வந்து சொல்ற. ஆக்சுவலா அப்பா வந்துட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினாரு. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இந்த காலேஜுக்கு வரும்போது ஏன்டா இந்த காலேஜுக்கு வரும், ஏன்டா இங்க வந்து ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா நான் எப்ப உன்னை பார்த்தனோ அதுக்கப்புறம் எப்படா காலேஜுக்கு போலாம், ஏன்டா இந்த பொண்ணு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கூச்சப்பட்டுட்டு பேச முடியாம அப்படியே அமைதியா இருந்திருப்பாங்க. அவரும் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. நான் மட்டும் அந்த டைம்ல பேசியிருந்தேன், உன்னை பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அப்பாக்கும் எனக்கும் கண்டிப்பா கல்யாணமே ஆயிருக்கும். நான் தான் அந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது, இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போல, அப்பா எங்க போயிருக்க போறாரு, நீங்க தேடி போங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு புடிங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்பா வந்துட்டு போட்ல போறாரு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா போங்க, அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க வேகமா கிளம்புறாங்க. இங்க இருந்து போயிட்டு பார்க்க இவங்க போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த போட் அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. இத பார்த்துட்டு இவங்க செமையா அழுகுறாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஃபியூச்சரை கிடையாது, என்னால எதையுமே மாத்த முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுதுகிட்டே இருக்கும் போது பார்த்தா சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அப்பா பின்னாடி வந்து நிக்கிறாரு. ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் தன்னுடைய காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்ப அப்படியே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல சீன்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஜோடைய வீட்டுக்கு ஜனனி வந்துட்டு போறாங்க. அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா நம்ம ஜோடைய அப்பா பார்த்துட்டாரு. இந்த தாத்தா பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த பொண்ணு அங்கிருந்து போ சொல்லிட்டு, இங்க பாருடா, இதுக்கப்புறம் ஒண்ணுமே செட் ஆகாது, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் சரிப்பட்டு வருவ போல அப்படின்னு சொல்லிட்டு சில பல பொண்ணுங்களுடைய போட்டோஸ் எல்லாம் காமிக்கும் போது எதுவும் பிடிக்கல அப்படின்றாரு. இங்க பாரு, உனக்கு பிடிக்கல அப்படின்லாம் கிடையாது, இன்னைக்கு வந்துட்டு பொண்ணு வீட்டுல இருந்து உன்னை மாப்பிள்ள பார்க்க வருவாங்க, எல்லாமே பேசி முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஜோக்கு செம கஷ்டமா இருக்கு. ஆனா அங்க வந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஜனனி தான். ஜனனிய பார்த்த உடனே ஜோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்க பாருடா, உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், உங்க 2 பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை வந்துட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. நடுவுல இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஜனனி வந்துட்டு ஹீரோக்கு அந்த ரேடியோ மூலமா கான்டாக்ட் பண்ணி சொல்லும் போது ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஜனனி கிட்ட, எனக்கு வந்துட்டு என் அப்பாவுடைய வாய்ஸை கேட்கணும் போல இருக்கு, எனக்கு அப்பாவுடைய ஞாபகமா இருக்கு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் எங்க அப்பாவை பேச வைக்கிறியா, அட்லீஸ்ட் நீங்க பேசும்போது அந்த சவுண்டையாச்சு கேட்க வைக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருந்திருக்காரு. அந்த ஆக்டருடைய படங்களுடைய பெயர்களா கொண்டு வந்து அப்படியே வீடு முழுக்க ஒட்டி வைக்கிறாங்க. அந்த போஸ்டர்லாம் ஒட்டி வைக்கிறாங்க. டேவிட்
டேவிட் அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஹீரோடைய பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய அப்பா அந்த ஜோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு லைட்டா பதட்டமாகுது. யாருமா இந்த டேவிட், உனக்கு இந்த ஆக்டர் டேவிட்ட பிடிக்குமா, இல்ல அப்படின்னா உனக்கு ஏதாவது எக்ஸ் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த டேவிட் அப்படின்ற இந்த ஆக்டர் தான் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, எனக்காக ஒரே ஒரு வாட்டி டேவிட்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் டேவிட்னு கூப்பிடுறாரு. இந்த சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோக்கு கண்ணுலாம் கலங்குது. இப்ப நம்ம ஹீரோடைய அப்பாவும் அதுக்கப்புறம் ஜனனியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்பா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பயம், எங்க அப்பாட்ட பேச கூட பயப்படுவேன். ஆனா நம்ம லவ் மேட்டர்ல அப்பா என்ன ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய சந்தோஷத்துக்காக நமக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் ஜெஸியும் உட்கார்ந்து கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் ஜெஸியும் மட்டும் இல்லாம ரியல் டைம்ல அந்த தாத்தாவும் பார்த்துட்டாரு. பார்த்தவருக்கு கண்ணுலாம் கலங்குது. இது அவன் தானே, அவன் எப்படி பேசுறான், அவன் எப்படி இங்க வந்தான், அவன் வாய்ஸ் எப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம உள்ளுக்குள்ள வந்து கேட்க நம்ம ஹீரோ தாத்தா கிட்ட எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் அப்படியே கண்லாம் கலங்கிட்டு, ஏன்டா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க, ஏன்டா அந்த ரேடியோல கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்கன்னு பயந்தேன், அதான் தாத்தா அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்னை திட்டினாலும் அடிச்சாலும் நீ என் பேரண்டா, உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன், உன்னை நான் எப்படி ரொம்ப பாசமா பாத்துக்கிறேன், நீ என்கிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, தாத்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு. பாஸ்ட்ல நம்ம ஹீரோடைய அப்பாக்கும் ஜனனிக்கும் கல்யாணத்துக்கு அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் டைம்ல நம்ம ஹீரோடைய தாட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்பாக்கும் ஜனனிக்கும் எப்படியாச்சும் கல்யாணம் ஆயிடும், கண்டிப்பா நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். ஏன்னா ரியல் டைம்ல அப்பாவும் ரேச்சலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஹீரோ உயிரோட இருக்க முடியும், ஹீரோ பிறக்கவே முடியும். நம்ம ஹீரோடைய அப்பாவும் ஜனனியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற குழந்தை தான் பிறக்கும், ஹீரோ தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அந்த விஷயம்லாம் ஹீரோக்கு நல்லாவே புரியும். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, யார்ட்டையுமே சொல்லாம கொள்ளாம ஹீரோடைய அப்பா எங்க இறந்து போனாரோ அதே பாலத்துக்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செமையா ஃபீல் பண்றாரு. நம்மளே இங்கேயே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில குதிக்க செமையா ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோக்கு காயப்படுது. ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சமா கண்ண முடிக்கிறாரு. ஜெஸி உள்ளுக்குள்ள வந்து, டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, இங்க பாரு ஜெஸி, இந்த உலகத்துல நான் எப்ப பிறந்தாலும் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, செம்ம அழகா இருக்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய காதல் டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, செமையா திட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக இப்ப நீ உன்னையே தியாகம் பண்ண போறியா, நீ இறந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மச்சான் நம்ம அப்பா அம்மா நமக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு தெரியுமா, நீ காலேஜ் படிக்கிறல்ல, காலேஜ் படிக்கிற அந்த ஃபீஸை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுவாங்க தெரியுமா, எனக்கு எங்க அப்பாவை பத்தி எல்லாமே தெரியும், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் இறந்தாலும் பரவாயில்ல எங்க அப்பா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம்லாம் புரியுது. அவங்களே தாங்க முடியாம அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப ஓவரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ சாகிறத நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல, செமையா சிரிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோடைய உடம்புல என்னமோ ஒரு மாற்றம் நடக்குது. நம்ம ஹீரோ இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. அங்க நம்ம ஹீரோடைய அப்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாதிரி நடக்கல மக்களே. நம்ம ஹீரோ உயிர் பிழைச்சிட்டாரு, உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படி உயிர் பிழைச்சேன், ஆக்சுவலா நான் உயிரோட இருக்கவே கூடாது, நான் இங்க உயிரோட இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா பாஸ்ட்ல என்னமோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டா பாஸ்ட்ல வந்துட்டு உன்னுடைய அப்பாக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தாத்தா சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே கரெக்டா போச்சு, எப்படி கல்யாணம் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. அந்த டைம்ல ஜெஸி, இங்க பாருடா உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஒருவேளை நீ இறந்து போயிட்ட அப்படின்னா கூட நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வாழ்க்கை முழுக்க சிங்கிளா இருப்பேன், ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு போயிட்டு சேவை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த ஹீரோ புடிச்சுக்கிட்டாரு. அப்படின்னா அந்த பொண்ணுமே இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு சேவை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா முழுக்க இருக்கிற எல்லா ஆர்ஃபனேஜுக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது கடைசியா அந்த பொண்ணை ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இவங்க தான் கல்யாணத்தையே நிப்பாட்டி இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோக்காக மட்டும்தான். அந்த கல்யாணம் ப்ராப்பரா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்க ஹீரோ இறந்து போயிடுவாரு, ஹீரோ அப்படின்ற ஒரு ஆளே இருக்க மாட்டாரு. எனக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க ட்ரை பண்ண நீயே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா நாங்க சேர்ந்ததுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, அதனால்தான் நான் தான் கல்யாணத்தை நிப்பாட்டேன், சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்குது அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு டேவிட்னு பேர் வைக்கலாமே கண்டி, நீயே வந்து குழந்தையா பிறக்க மாட்டே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ செமையா அழுகிறாரு. அப்படியே
ஃபீல் பண்ணி உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. சாரி, இப்போ வந்துட்டு ஜனனி பொண்ணா இல்ல, வயசான பாட்டியா இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ, ஜனனி, அந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோக்காக அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கல, காதலியே விட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எமோஷனலான படங்கள்லாம் போடலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க.